ஜாதி வாரி கணக்கெடுப்பை மாநில அரசுகளே மேற்கொள்ளலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்த போதிலும் பீகார் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க. ஆனா தமிழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்கவில்லை. இப்படி எடுத்தா அவர்கள் தோல்வியை தழுவார்கள் தெரியும் அப்படின்னு விஜய் அவனுடைய அறிக்கையில குறிப்பிடுறாரு. திடீர்னு ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி பேசுவதற்கான அவசியம் என்ன வந்துச்சு? ஜாதி வாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு நேரத்தில் இல்ல, ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்குது. ஏன்னா விஜய் சொன்னது உண்மை, முழுக்க முழுக்க ஒரு உண்மையான ஒரு தெளிவான அரசு சிந்தனையோடு அழகான கருத்துக்களை பதிய வச்சிருக்காரு. ஏன்னா அரசியல் இந்த மக்கள் பல பிரிவினர் இருக்காங்க. இது டேட்டா பேஸ் வேணும் இல்லையா? அவங்க டேட்டா பேஸ் எடுத்தாதான் உங்களுக்கு எந்த மக்களுக்கு எந்த அளவுல இடஒதுக்கீடு பண்ண முடியும், கல்வியில வேலை கொடுக்க முடியும் தெரியும். எந்த ஒரு என்ட்ரி இல்லாம, எந்த ஒரு லிஸ்ட் இல்லாம, எந்த ஒரு புள்ளி விவரம் இல்லாம என்னத்த பண்ணுவீங்க? அது எடுத்து ஆகணும். உனக்கு அந்த பயம் வருது, என்ன காரணம்? ஏன் பயப்படுற? நான் ஆந்திரால பண்ணிருக்கேன், பீகார்ல பண்ணிட்டு இருக்கேன், எல்லா நாட்டு மாநிலத்தில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருக்கு அந்த பயம் வரும்? உனக்கு மட்டும் அந்த பயம் வர காரணம் என்ன? நான் சொன்னார் கூட, அன்புமணி சொன்னார், நாய்களை கூட சென்சஸ் எடுத்து வச்சு அது பிராணிகள் எடுக்கிறீங்க. மக்கள் தொகையில இவங்க மக்கள் என்ன வகையில மக்கள் இருக்கான்றது உனக்கு என்ன பயம் வந்து என்ன காரணம்? அப்ப ஜாதியை ஒழிக்கல, தமிழக மக்களையே ஒழிக்கிறீங்க.